ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மற்றொரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இந்த வீடியோ எங்களோட வீக் டே மார்னிங் ரொட்டீன் வீடியோ. வீக் டேஸில் மார்னிங் 5:30 to 6 எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் வேலைக்கு வந்துடுவேன். இது கம்பு கஞ்சி நேற்று நைட்டே காய்ச்சி வச்சாச்சு. இப்போது மார்னிங் தயிர் கலந்து அதை கரைச்சி வைக்கணும், அவ்வளோதான். கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் புடலங்காய் கூட்டுக்கு. அதுக்கப்புறம் பாசிப்பயிறு ஊற வச்சுருக்கேன் இன்னைக்கு நைட்டு கிரேவி பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்திரம் விளக்கி வச்சதை ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்து வைக்கணும். எப்போவுமே நான் முந்தின நாள் நைட்டே பாத்திரம் ஃபுல்லாக விளக்கி சிங்க் ஃபுல்லாக நீட்டாக வச்சு தான் தூங்குவேன். வீக்கெண்டில் எங்கேயாவது வெளியில் போனால் டயர்டாக இருந்தால் மட்டும் அடுத்த நாள் பாத்திரம் விளக்குவேன். பாத்திரம்லாம் விளக்கி நீட்டாக இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஒரு ரிஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கும். ஸோ நீட்டாக இருக்கிறத பார்க்கும்போது எந்தூசியாஸ்டிக்காக சமைப்போம். ஸோ அந்த ஒரு இதுதான். முதல் வேலையாக நான் பால் காய்ச்சி வச்சுடுவேன் பிரஷிவ் வந்தவொடனே குடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் விளக்கி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல நான் வச்சுடுவேன். அப்புறம் இந்த கூடையில் கீழே தண்ணி தேங்கி இருக்கும். ஸோ பாத்திரம் கவுத்துறனால அதை நல்லா கொட்டிட்டு அந்த இடத்த தொடச்சி வச்சுட்டா அந்த ஏரியாவே நீட் ஆகிடும். அடுத்து புடலங்காய் கூட்டு பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் இந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு புடலங்காவை நைட்டே கட் பண்ணி வச்சாச்சு. இது பிஞ்சு புடலங்காய், அதனால் அந்த விதையோடு சேர்த்தே நம்ம அதை கட் பண்ணிக்கலாம், ஒன்றாகாது. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ் நான் ஆக்சுவலாக அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இதில் 3 டிவிஷன் இருக்குது. ஸோ நான் இதில் 1 கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் சமைக்கிறப்ப இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நான் எடுத்தால் போதுங்க. இப்போ இதில் நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி குக்கர் விசில் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ என்னோடய பாக்ஸஸ் எல்லாத்துலேயும் நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி நேம் எழுதியிருப்பேன், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஆர்கனைஸிங்க்கு இது நல்லா நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பாசிப்பயிரை முளை கட்டுறதுக்காக வைக்க போகிறேன். நேற்று நைட்டே அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை இந்த பாத்திரத்துக்கு மாற்றுறேன். அதுக்கப்புறம் இது மேலே ஒரு மூடி போட்டு நான் ஓரமாக வச்சுட்டேன்னா இது ஈவினிங்குள்ளே கொஞ்சம் லைட்டாக முளை கட்டிடும். அடுத்து கம்பு கஞ்சி கரைக்க போகிறோம். ஸோ நேற்று மீதி இருந்த சாதத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுலேயே கம்பு மாவு, சோள மாவு 2:1 ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது 1 கப்பு கம்பு மாவு எடுத்தால் 1/2 கப்பு சோள மாவு, அதையும் அதில் ஆட் பண்ணி வச்சுட்டு நைட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை காய்ச்சி வச்சாச்சு. இப்போ காலையில் நம்ம அதில் தயிரும் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட கையை வச்சு மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா கரையும். அதுக்கப்புறம் நம்ம அதை குடிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு அது சில்லுன்னு இருக்குது, கொஞ்சம் வார்மாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி கரைச்சி நீங்கள் குடிச்சிக்கலாம். என் ஹஸ்பண்ட் அப்படி தான் குடிப்பார். அதனால் அவருக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அதை கரைச்சி ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்துடுவேன். அடுத்து ப்ரஷிவ் டிஃபன் பாக்ஸுக்கு மஷ்ரூம் சாட் பண்ணி கொடுக்க போகிறேன். மஷ்ரூமை வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் கோதுமை மாவை ஆட் பண்ணி வாஷ் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகும், ஈஸியாகவும் க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் மஷ்ரூமை கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் சால்ட், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கி அவனுக்கு எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் குடிக்கிறதுக்காக வெள்ளை பூசணி ஜூஸ் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஜாரில். அது கூடவே ஒரு 2 நெல்லிக்காவையும் கட் பண்ணி விதை இல்லாமல் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதை அரைச்சி வடிகட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் அது 3 பங்காக பிரிச்சுக்கிறேன், எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, எங்கள் அம்மாவுக்கு. மார்னிங் என்னதுமா, என்னது இது? கொட்டாவி. என்னதுமா இது? ஹாய். நான் நீட்டக்கூடாது. ஹாய் சொல்லு. ஹாய். 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 ஹலோ. ஹலோ. சரி, பால் குடிப்போம்மா? ஸ்கூல் போகணும்ல? அப்பா ட்ராப் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகலாம். ஓகே ஓகே ஓகே. எப்படி வைப்ப கை? சரி, இறங்குங்க, அம்மா பால் எடுத்து தரேன். பால் எடுத்து தரேன்டா. ரொட்டீன் வீடியோ. இது ஒரு கடை.
மார்னிங் பால் குடிச்சிட்டு பிஸ்கட் இல்லாட்டி ப்ரெட் வச்சு சாப்பிட்டுட்டு ப்ரஷிவ் கொஞ்சம் நேரம் சன்லைட் வாங்குவான். பின்னாடி பேக்யார்டில் கொஞ்சம் நேரம் சன்லைட் வாங்கிட்டே விளையாடுவாங்க. அதுக்குள்ளே அவனுக்கு 2 பாத்ரூம் வந்துச்சுன்னா சொல்லுவான். அதுக்கப்புறம் 2 பாத்ரூம் போயிட்டு குளித்து ரெடி ஆவாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் மற்ற சமையல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் புடலங்காய் கூட்டுக்கு தாளிக்க போகிறேன். ஒரு குட்டி வடை சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது சூடானதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் ஆட் பண்ணுறேன். நார்மலாக கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணுவோம். பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். தாளிப்பு வடகம் இந்தியாவில் கிடைக்குது. இங்கே கத்தாரில் வெல்கம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குதுங்க தாளிப்பு வடகம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். புடலங்காய் கூட்டு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த கோகோனட் மில்க் பவுடரை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டு இந்த தாளிச்சதை அதில் ஆட் பண்ணி நிப்பாட்டிட்டேன். அடுத்து ப்ரெஷுக்கு நான் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ் வந்து பார்ட்டிஷன் வச்சதை நான் லூலூவில் தான் வாங்கினேன். பயோ கிப்ஸ் நினைக்கிறேன் அது பேர், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அவன் நர்சரி ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அதனால் இப்போதைக்கு பேசிக் இது இருக்கட்டும், அதுக்கப்புறம் போக போக ப்ராப்பர் ஸ்டீல் பார்ட்டிஷன் வச்சது வாங்கிக்கலான்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதில் ஒரு பார்ட்டிஷனில் நான் ப்ரெட் ஆம்லேட் வைக்க போகிறேன். அதனால் எக்கு வந்து கொஞ்சம் சால்ட், பெப்பர் போட்டு பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ப்ரெட்டோட 4 சைட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்க சாஃப்ட் பார்ட்டை மட்டும்தான் வந்து நான் டிப் பண்ணி நான் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன், பட்டர் போட்டு. அடுத்து ப்ரெஷிஃபோட டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். எப்போவுமே வந்து அவன் பாக்ஸில் 3 பார்ட்டிஷனில் ஒரு பார்ட்டிஷன் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஒரு பார்ட்டிஷன் வெஜிடபிள், 3rd பார்ட்டிஷனில் வந்து எய்தர் எக் ஆர் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நான் வச்சுடுவேன். ஸோ இதில் இன்றைக்கி நான் வந்து குக்கும்பர் அண்ட் ஆப்பிள் வைக்கிறேன். இன்னொரு பார்ட்டிஷனில் மஷ்ரூம் அண்ட் நான் இன்னொரு பார்ட்டிஷனில் நான் இந்த ப்ரெட் ஆம்லேட் வைக்கிறேன். அடுத்து என் ஹஸ்பண்டுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருந்த கம்பு கஞ்சியில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அவருக்கு ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். எங்க போக? எங்கம்மா போக? அங்க என்ன இருக்கு? ஸ்கூல் போகவா? ஓகே. ஜனாவையும் ப்ரஷிவையும் ஸ்கூல்லையும் ஆஃபீஸ்லேயும் விட்டுட்டு வந்தாச்சு. எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஜனாவை ஆஃபீஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷிவை நர்சரியில் விட்டுட்டு வருவோம். ஆனால் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ப்ரஷிவ் வந்து லெஃப்ட் ஸ்கூல் அப்படின்ட்டு இருந்தான். அவனுக்கு வந்து நர்சரி சொல்ல தெரியாது, ஸோ ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனை ஃபர்ஸ்ட்டு நர்சரியில் விட்டு அவங்க அப்பா ஆஃபீஸில் விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ டைம் 7:20 ஆகுது. வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமேல் தான் இறங்கி உள்ளே போகணும். ஸோ போயிட்டு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபோன் நோண்டிட்டு, ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து எதுவும் மெசேஜஸ் அவ்வளோ செக் பண்ணல. ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8 o'clock வந்து ஒர்க் அவுட் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக எப்படி இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, வினி அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க. வினி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹாப்பினஸ் கோச். ஸோ ஷீ இன்ட்ரடியூஸ்ட் லைக் 21 days of happiness அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சு இப்போ செகண்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த பேட்ச்சில் வந்து யோகா கிளாஸஸ் வீக்லி 2 times ப்ரொஃபஷ்னல் யோகா டீச்சரை வச்சு நடக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்ப நாங்கள் அந்த 2 நாள் தானே பண்ணுறோம், மீதி நாள் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு நாங்கள் தோணுனனால நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி டெய்லி மார்னிங் 8 o'clock, டெய்லினா வீக் எண்டு கிடையாது, ஸோ வீக் டேஸ் மட்டும்தான், 8 o'clock வந்து கூகுள் மீட் போட்டு நாங்கள் குரூப்பாக வந்து எக்ஸசைஸ், ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே, யோகா எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் ஒரு 1 hourக்கு. ஸோ அப்படியே வந்து அது பிஸியாக போயிடும். அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ காஃபி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour டைமில் கொஞ்சம் ஃபோன் நோண்டிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்லாம் லோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு கம்பு கஞ்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அயன் பண்ணுறதோ இல்லாட்டி மற்ற என்னென்ன வேலை இருக்கோ அதை பார்ப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வீக் டேயில் போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹேமா ஜானா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட டெய்லி லைஃப் ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஹேமா ஜனாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.